தனம் ஆட்டோவுக்கு பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. கதிர் சொல்றாரு, தனம் இனிமேட்டு மெக்கானிக் வரமாட்டான், நம்ம இப்ப போயிட்டு காலையில வந்துடலாம். தனம் சொல்றாங்க கதிர்கிட்ட, என்னால ஆட்டோவை விட்டுட்டுலாம் வரவே முடியாதுங்க. கதிர் சொல்றாரு, சரி தனம், அப்படின்னா இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விறக வச்சு நெருப்ப கொளுத்துறாரு. தனமும் கதிரும் குளிர்காயிறாங்க. கதிரு கலகலன்னு தனத்து கூட பேசிக்கிட்டே இருக்காரு. தனமும் பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடுறாங்க. தனம் ஆட்டோலயே படுக்கிறாங்க. கதிரு வெளியவே படுக்கிறாரு. தனத்துக்கு இடி சவுண்டு கேக்குது. மழை பெய்யறத பாக்குறாங்க. கதிரை ஆட்டோக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க தனம். கதிரு சொல்றாரு, பரவாயில்லங்க அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ் உள்ள வாங்கன்னு தனம் ஆட்டோக்குள்ள கதிரை உட்கார வைக்கிறாங்க. தனம் கேக்குறாங்க கதிர்கிட்ட, என்ன சார் இது, திடீர்னு இவ்வளவு மழை பெய்யுது, மின்னல் வேற அதிகமா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காதை மூடிக்கிறாங்க. கதிர்கிட்ட சொல்றாங்க, ஒரே இடி மின்னலா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். கதிர் சொல்றாரு, இப்ப மழை நின்றுச்சுங்க, நான் வெளியே போறேன். தனம் சொல்றாங்க கதிர்கிட்ட, மழை வந்தாலும் வரும் சார், நீங்க ஆட்டோக்குள்ளே இருங்க. கதிரு தனத்தையே பாக்குறாங்க. தனம் பொழுது எப்ப விடியும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கிட்டு. நாளை சந்திப்போம்.